வருகின்ற ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வள்ளல் பொம்மை சத்திரத்திலே அமைந்துள்ள அந்த வளாகத்தில் 3ஆம் தேதி காலை வாராகிக்கு 1008 புடவைகளால் அர்ச்சனை செய்யப்பட்டு கலச பிரதிஷ்டைக்கு பின்னால் சத்ருமாரண வாராகி, காரி சித்தி வாராகி, வித்யா வாராகி என்ற 3 விதமான வாராகி யாகங்களும் நவகிரக யாகம், மேலும் நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதி மகா யாகமும் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதால் குடும்ப ஒற்றுமை, மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறு, எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீர்வதற்கு, நினைத்த காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய வள்ளல் பெருமை கொண்ட அன்னை வாராகியுடைய காரிசித்தி வாராகி யாகம் இவை நடைபெற உள்ளது. மாலை 4:30 மணி அளவில் அன்னை வாராகிக்கு கல்வியில் மேம்பட குழந்தைகளுக்காக வித்யா வாராகி, வாக்வாதினி பூஜையும், வாராகியினுடைய பூஜையும் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதால் குழந்தைகளுடைய கல்வி மேம்படும், நம்முடைய வீட்டில் வளமும் செல்வமும் நடைபெறும். அடுத்த நாள் 4ஆம் தேதி காலையில் அன்னை வாராகியினுடைய காரி சித்தி வாராகி புத்திரகாமேஷ் யாகத்திற்கு நிகரான சந்தான வாராகி யாகமும் நடைபெற உள்ளது. மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவதற்காக தனாகிருஷ்ண வாராகி யாகம் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதால் கடன் தொல்லை தீரும், குழந்தை பேறு கிடைக்கும் மற்றும் நினைத்த காரியங்கள் நடைபெறும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த யாகங்களுக்கு பிறகு மாலை 5 மணி அளவில் பிரபலங்களுக்கான கௌரவிக்கின்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும். மாலை 4:30 மணி அளவில் அன்று பஞ்சமியாக இருப்பதால் அன்னை வாராகிக்கு 1,00,000 மஞ்சளால் சகசரநாமம் அன்னைக்கு செய்யப்பட்டு அந்த மஞ்சளை உங்கள் அனைவருக்கும் பிரசாதமாக தர உள்ளோம். மாலை 4:30 மணி அளவில் அன்னை வாராகியினுடைய நம்முடைய குழந்தைகள் பேருக்காக மீண்டும் ஒரு பூஜை, சிறப்பு பூஜையை அங்கே செய்ய உள்ளோம். வாருங்கள். இறுதி நாளான 5ஆம் தேதி என்று காலை தேவி மகாத்மிய பாராயணம், அதைத் தொடர்ந்து 1008 எலுமிச்சை பழங்களால் அன்னைக்கு சகசரநாமம் செய்ய உள்ளோம். அந்த பழங்களை உங்கள் அனைவருக்கும் பிரசாதமாக தர உள்ளோம் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்று 64 வகையான வாராகிக்கு 64 வகையான மூலிகைகளால் சிறப்பு யாகம் நடைபெறும். இதில் கலந்து கொள்வதால் நோய் தீரும், நினைத்த காரியம் நடைபெறும், குடும்பத்தில் ஒற்றுமை, இவை அனைத்தும் கிடைக்கும். சகல சம்பத்துகளும் கிடைப்பதற்கும் ஐஸ்வர்யங்கள் கிடைப்பதற்கும் இந்த யாகம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். மாலை 4:30 மணி அளவில் மீண்டும் வாராகியினுடைய ஆபரண பூஜை செய்ய உள்ளோம். இந்த ஆபரண பூஜை மிக அரிதான ஒன்று. அதில் நாம் கலந்து கொள்வதால் நம்முடைய குடும்ப ஒற்றுமை, வாழ்வில் வெற்றி, இவை அனைத்தும் கிடைக்கும். நம்முடைய ஆன்மா கடைத்தேறுவதற்கு இது ஒரு முதற்படியாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதற்கடுத்து பிரபலங்களுக்கு விருதளிக்கும் விழாவை தொடர்ந்து இன்னிசை இளவல் வீரமணி கண்ணனின் ஐயப்பன் பக்தி இசை நடைபெற உள்ளது. இந்த எல்லா விழாக்களிலும் 3 நாட்களும் வாராகி குழந்தைகளாக நீங்கள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டி நாம் அனைவரும் பிரார்த்தித்து வாழ்வில் வெற்றி பெறுவோம். ஓம் சக்தி. இந்த வாராகி சங்கமம் பெருவிழா சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் அமைந்துள்ள வள்ளல் விநாயக முதலியார் பொம்மை சத்திரத்தில் நடைபெற உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 3 நாட்களும் நடைபெறக்கூடிய யாகத்தில் பங்கு கொள்ள விரும்புபவர்கள் யாகத்திற்கான நெய், மூலிகை பொருட்கள் மற்றும் கிழங்கு வகைகள் இவைகளையும் கொடுக்கலாம். 1008 புடவை சகசரநாம அர்ச்சனை செய்ய உள்ளதால் புடவைகளையும் கொடுத்து பிரசாதம் பெற்று செல்லலாம். மாலையில் நடைபெறுகின்ற ஆபரண பூஜைக்கு தேவையான பூக்கள், பழங்கள் இவை அனைத்தையும் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து அன்னையினுடைய அருள் பெறும்படி அன்போடு வேண்டுகின்றோம். இந்த யாகத்திற்கு பயன்படுகின்ற பொருட்களை கொண்டு வந்து நாம் கொடுக்கின்ற நேரத்தில் நாம் 1 அடி எடுத்து வைத்தால் அன்னை நம்மிடம் 100 அடி எடுத்து வைத்து நம்முன் வருவாள் என்கின்ற சாஸ்திரத்தின்படி நீங்கள் கொண்டு வருகின்ற யாக பொருட்களோ புடவைகளோ அம்மனுக்கு தேவையான கிழங்கு வகைகள், செந்நிறப்பூக்கள் மற்றும் வெட்டிவேர், விளாமுச்சி வேர் இவை அனைத்தும் நாம் இந்த யாகத்திலே சேர்ப்பதால் நாம் கொடுக்கக்கூடிய 1 மடங்கு பொருட்கள்
10 மடங்கு பொருளானக நமக்கு திருப்பி கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. எனவே வாருங்கள், எங்களோடு இணைந்து செயல்பட்டு உலக நன்மை வேண்டி நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து இந்த வாராகி சங்கமத்தை வெற்றி பெறச் செய்வோம்.